வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். போன ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் நடந்த ஒரு விஷயம் சிவனுக்குடைய விஷயமா இருக்கங்காட்டி நம்ம எங்கள் காலச்சக்கரத்தில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா காலச்சக்கரம் அப்படிங்கிறதே கால பைரவருடைய சக்கரமாகும். அப்போது திருவண்ணாமலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ரொம்ப புனித தெய்வஸ்தலம். சிவன் ஜீவ சமாதியான மலை தான் திருவண்ணாமலை. அப்போ அந்த மலை அப்படிங்கிறது சிவனுடைய முகம் பாகம், அந்த முகம்தான். அப்போ அங்கே நிறைய சித்தர்கள் எப்பவுமே நடமாடிட்டு இருக்காங்க. இருக்கிற தெய்வீக பூமியிலே திருவண்ணாமலையில மட்டும்தான் தெய்வத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மலை திருவண்ணாமலை. இப்போ அந்த திருவண்ணாமலையில இந்த 2024 கடந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 30 நடந்த நிலச்சரிவு. இதுவரைக்கும் திருவண்ணாமலையில நிலச்சரிவுங்கிற வந்தது இல்லை அப்படிங்கிற ரெக்கார்டு சொல்றாங்க. ஓகே, அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பா அங்க நிலச்சரிவு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அது சிவனுடைய பூமி, சிவன் ஜீவ சமாதியான பூமியாகும். அப்போ அந்த மலையில இந்த முறை மட்டும் ஏன் அந்த சரிவு ஏற்பட்டது? இப்போ சாதாரண சரிவுனா கூட இதை நம்ம கடந்து போகிற மாதிரி கொண்டு போனாலும் இந்த காலச்சக்கரப்படி அதற்கும் நான் என்ன அர்த்தம் என்று எடுத்துக்கிறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த மலையில நெற்றிக்கண் தோன்றியது. அந்த மலை நிலச்சரிவு, அந்த நிலச்சரிவு சாதாரணமாக தெரிஞ்சிருந்தால் நெற்றிக்கண்ணை திறந்திருக்க மாட்டார். ஆனால் நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறேன் என்று அந்த மலையில நிலச்சரிவான அந்த பகுதி நெற்றிக்கண்ணை போல தெரிகிறது நம்ம கண்களுக்கு, மனிதர்களான நம் கண்களுக்கு. ஆனால் உண்மையாலுமே சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தது தான் சமம். சரி, ஓகே. இப்போ அந்த நெற்றிக்கண் திறந்து அந்த நுனி பகுதி, நெற்றிக்கண் திறந்து அந்த கண்ணின் நுனி பகுதியில் முதல் வீடு இடிந்து அதில் 7 பேர் இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு சேர்ந்து அவங்க உறவினர் குழந்தைகளையே சிவபெருமானே நெற்றிக்கண் திறந்து எரித்ததுக்கு சமமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. இது நம்ம இதிலிருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நெற்றிக்கண் திறந்த சிவபெருமான் என்ன உணர்த்துகிறார் என்றால், மக்கள் எத்தனையோ பிரிவினை இருந்தாலும் கடைசியா மக்களுக்குள்ள இருக்கிறது ஏழை பணக்காரன் தான். ஏழை பணக்காரன் இதுதான். இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, உயிரிழந்த அந்த குடும்பமானது ஒரு ஏழை குடும்பம். அப்போ சிவபெருமான் கண்ணை திறந்து ஒரு ஏழை குடும்பத்தை தம்சம் பண்ணினார் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதுவே ஒரு பணம் நிறைந்த ஒரு வீட்டை அவர் தம்சம் பண்ணியிருக்கலாம், ஏன் தெரியாது. ஆனா ஒரு ஏழை குடும்பத்தை அவர் கண்ணை திறந்து அழித்துள்ளார். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம ஏழையோ பணக்காரங்களோ அதெல்லாம் கிடையாது. சிவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அதாவது சத்தியம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கட்டுப்படணும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் சரிங்களா. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள், என்ன சத்தியத்தை மீறி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது அந்த மலையில அந்த குடும்பம். அப்போ கரெக்டா அந்த குடும்பம் மட்டும்தான் அதில் சிக்கிச்சு. எத்தனையோ மக்கள்லாம் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க மட்டும் சிக்கினாங்க அப்படின்னா ஏழையா இருக்காங்கன்னு அவங்களுக்கு முழு அனுதாபம் போட்டுட்டு இதை கடந்து போகவே முடியாது. இதுலதான் அறிவுபூர்ணமா ஒரு கடவுள் பக்தியை உணர்ந்தவர்கள் இதில் கண்டிப்பாக இதில் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏழையாக இருக்கக்கூடியவர்களும் அவங்க சத்தியத்தை மீறி நடந்தால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறப்பார் என்பதுதான். அதனால ஏழை பணக்காரர்கள் என்று வேறுபாடெல்லாம் பார்க்காமல் உண்மையான வாழ்க்கையை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யாரா இருந்தாலும் நடக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நேயர்களே.